அன்பார்ந்தவர்களே, அஞ்சனங்கள் செய்வது பற்றி உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எளிய முறையில் அஞ்சனங்களை செய்து கொள்ளவே சிறிய பொருட்களை வைத்தே நீங்கள் அஞ்சனம் செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களாகவே நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இதை எளிய முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பது என்னுடைய விருப்பமாகும். நீங்கள் சனிக்கிழமை அன்று அரச மரத்தில் இருக்கும் புல்லுருவியை எடுத்து அதில் நன்றாக கசக்கி பிழிந்து சாறு எடுத்து ஒரு புது சட்டியில் அதை ஊற்றி வெயிலில் காய வைக்க வேண்டும். அந்த சட்டி வெயிலில் காய்ந்து அது முழுமையாக அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, காலியாகவே இருக்க வேண்டும். அந்த நீங்கள் ஊற்றிய இந்த புல்லுருவியின் சாறு பிறகு அந்த சட்டியை எடுத்து அதிகமாக கற்பூரம் ஏற்றி அதை தலைகீழாக பிடித்தால் கற்பூரத்தில் இருந்து உங்களுக்கு அந்த புகை வரும். அந்த புகையை பிடித்து கரிசலாங்கண்ணி சாறை தடவி மீண்டும் அதை அப்படியே காய வைக்க வேண்டும். திரும்பவும் அதை காய வைத்து மீண்டும் கற்பூரத்தை புகையை பிடிக்க வேண்டும். இந்த கற்பூர புகையை பிடிக்கும் பொழுது மீண்டும் அதில் கரி அதில் அடர்ந்து இருக்கும். அந்த கரியை எடுத்து ஒரு சிமினியில், அதாவது சிமிலி என்று பழக்க வழக்கத்தில் சொல்லிட்டு கொண்டிருக்கிறோம், அந்த ஒரு சின்ன ஒரு கிண்ணத்திலோ அதை வைத்து கொண்டு உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காகவே இதை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். சிறிது உண்மையான பசு நெய்யை அதில் இட்டு அந்த சிமிலில் வைத்து கொண்டிருக்கும், அந்த சிமிலில் வைத்திருக்கும் அந்த கரும்புகையில் சிறிது நெய்யை வைத்து குழைத்தை நெத்தியில் வைத்து கொண்டால் நீங்கள் எடுக்கும் காரியம் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.